Dear students and parents, welcomes to our channel. So ரொம்ப நாள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நீட் யூஜி எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா February 9th அன்னைக்கு நமக்கு லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச் பண்ண அப்ளிகேஷன்ஸில் வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க என்டிஏ. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் முதற்கொண்டு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து சில கொஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்கிறத ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு February 9th அன்னைக்கு எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 9th அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸை. அண்ட் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா May 5th அன்னைக்கு நடக்குது. அண்ட் ரிசல்ட் இது வந்து டென்டேட்டிவான டேட்ஸாக தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா June 14 லைக் அந்த டேட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஷியேட் இருந்துச்சு. பட் டேட்ஸ் ரிசல்ட்ஸ் டேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது 9, க்ளோஸ் பண்ணுறது 9 தான். ஸோ நமக்கு 1 month டைம் தராங்க. லைக் 31 days டைம் தராங்க நமக்கு. ஸோ 30 days பக்கம் டைம் இருக்குது. அண்ட் எக்ஸாம் டேட் May 5, ரிசல்ட்ஸ் வந்து June 14 டென்டேட்டிவானது. சரிங்களா? இது வந்து எக்ஸாமுக்கான டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட். சரி, ஓகே, எக்ஸாம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் யார் எழுத போகிறாங்க? ஸோ 100% ஒரு 99% வந்து சேம் அப்ளிகண்ட் தான் எழுதுவாங்க. சில கொஷின்ஸ் சில பேரால் வந்து எழுத முடியும், அவங்களால வந்து எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்து ஸ்க்ரைப் யூஸ் பண்ணலாமா? அப்ளிகேஷன் ஃபார் ஸ்க்ரைப். இந்த அப்ளிகேஷன் இந்த எலிஜிபிள் கேண்டிடேட் ரெக்வஸ்ட் ஸ்க்ரைப்னா இட் மே பி ப்ரொவைடட் பை என்டிஏ இஃப் ரெக்வஸ்டட் வைல் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டைம் நீங்கள் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஸ்க்ரைப் வேணும்னு சொல்கிறத நீங்கள் வந்து இன்டிமேஷன் தரணும் அதில். ஸோ அதில் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்க்ரைப். நீங்கள் வந்து ஸ்க்ரைப்பை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. இஸ் தேர் எனி அப்பர் ஏஜ் லிமிட் டு ரெஜிஸ்டர் ஃபார் நீட் யூஜி எக்ஸாமினேஷன்? There is no upper age limit to register for NEET UG 2024. So there is no upper age limit. நீங்கள் யார் வேணாலும் 17+ இருக்க யார் வேணாலும் எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் அந்த ஏஜ் லிமிட் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ அதுக்கான கொஷினுக்கான ஆன்சர் தான் இது. அதாவது 17 years கம்ப்ளீட் ஆனால் யார் வேணாலும் எக்ஸாம் எழுதலாம். As per the NEET UG age criteria, an applicant must have completed 17 years. ஸோ உங்களுக்கு 17 years கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 31st of December 2007, அதாவது இந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த டேட்லேயோ இல்லை இந்த டேட்டுக்கு முன்னாடியோ பிறந்திருக்கலாம். 31st நீங்கள் பிறந்திருக்கலாம், 31st முன்னாடியும் பிறந்தலாம், 30, 29 இந்த டேட்லேயும் நீங்கள் பிறந்திருக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர். நாட் ஓன்லி நீட் அப்ளிகேஷன், நீங்கள் எங்கே போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணாலும் உங்களுக்கு அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் பர்சனல் இமெயில் ஐடி ஆர் அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர், பர்சனல் கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் யூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் பர்சனல் கான்டாக்ட் நம்பர். இந்த ரெண்டுமே நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சி உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட்லாம் ரீஃபண்ட் வர வரைக்குமே அந்த இமெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை சேஞ்ச் பண்ணவும் கூடாது, அதை டெட் ஆகவும் விடக்கூடாது. ரெண்டையுமே நீங்கள் லைவ்லேயே வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனும் மெயில் ஐடி தான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து ஜஸ்ட் ஓடிபிக்கானது தான் உங்களுக்கு மொபைல் நம்பர்ன்றது. இமெயில் ஐடி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் அப்ளிகேஷன் அதாவது 9th of Februaryலேருந்து 9th of March வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் ஓப்பன் விண்டோ கொடுப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன் பிட்வீனில் நீங்கள் 100% உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமுக்கு இந்த டைம் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஃபீஸில். லாஸ்ட் டைம் கொடுத்த சேம் ஃபிகர் தான் இப்போவும் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ இன்னொன்று என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா லைக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1700 என்ன கேட்டகரி, ஆல் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரிக்கு அண்ட் இவிஎஸ் ஃபார் ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1600 அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு தேர்ட் ஜெனரலுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ இது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது இல்லாமல் இந்த வருஷம் ஒரு புது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருக்காங்க இந்த டைம். ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. அண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், இந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோ போடலாம். ஸோ இதில் பேசிக்காக மட்டும் பார்த்துடலாம்.
ஜஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப். போஸ்ட் கார்டுனா லைக் பெருசாக இருக்கும். அதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் லைக் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்டும் இருக்கணும் ரைட் ஹேண்டும் இருக்கணும். அடுத்து உங்களோட சிக்னேச்சர், கேட்டகரி சர்டிஃபிகேட், லைக் நீங்கள் ஜென்ரலில் இருந்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படாது. அதர் தென் ஜென்ரல் எல்லாருமே நீங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட் லைக் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அடுத்தது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி, அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்களோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும். ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து 8 திங்ஸ் மட்டும்தான், லைக் 7 திங்ஸ் மட்டும். இது இல்லாமல் என்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்லுவோம். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு டைரக்ட் லிங்க்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா www.nta.nic.in இதுதான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா neet.ntaonline.in. ஸோ இது வந்து இந்த வருஷம் புதுசாக உங்களுக்கு லைக் நீட்டோடைய வெப்சைட்டே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நீட் எக்ஸாமினேஷனுக்கான எப்போ ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணு கேட்டால் அது 9th அன்னைக்கு ஆல்ரெடி ஓப்பன். ஸோ இது வந்து ஒரு கொரியாவே நமக்கு வேண்டாம், ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்தது உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபுக்கான சைஸ், கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு டேக் 6 to 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் 4 to 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். இது வந்து கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஒயிட் பேக்ரவுண்டோட. ஸோ பேக்ரவுண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டோட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ்க் இல்லாமல் எடுக்கணும், ப்ளஸ் முடிஞ்ச வரைக்கும் கீழே வந்து உங்களுடைய லைக் அன்னைக்கு நீங்கள் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் என்னைக்கு எடுக்கிறேன்ற டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹவு டு அப்ளை. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் போய்ட்டு அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான தனியாக ஒரு வீடியோ நம்ம அப்கமிங் போடுறோம். லைக் மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே போட்டுருவோம் அதையுமே. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட அப்ளை பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்ட் கிடையாது. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓப்பன் விண்டோக்காக நீங்கள் எப்போயுமே வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டைம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே கரெக்டாக ஃபில் பண்ணிக்குவோம், எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் போதும். சரிங்களா? இந்த அஃபிஷியல் வெப்சைட்க்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ஆர் ஏ நியூ ஸ்டூடெண்ட் அப்ளை த்ரூ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். நமக்கு வந்து NTA இந்த வெப்சைட் பாருங்கள், எக்ஸாம்பிள் பண்ணலாம். இந்த வெப்சைட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜில் லெஃப்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீல்டு லைக் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதிலே வந்து ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. டேட் மந்த் இயர், இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஜெண்டர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ். இந்த 2 திங்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ். சரிங்களா? இது ரெண்டும் முடித்த பிறகு அந்த ஒன்ஸ் ரெஜிஸ்டர்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடித்த பிறகு ஃபீஸ் பே பண்ண டீட்டெயில்ஸ் வந்துடும். சேவ் பண்ணி முடித்த பிறகு சேவ் பண்ணிடுறீங்க. சேவ் பண்ணி முடித்த பிறகு சப்மிட் பண்ணிங்கன்னா ஃபீஸ்க்கான அந்த ஆன்லைன் பேமெண்ட்க்கான கேட்வே போயிடும். ஸோ அதன் பிறகு ஃபீஸ் பே பண்ணிடுறீங்க. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு முடித்த பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதில் தான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வரும். அப்ளிகேஷன் நம்பர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லை உங்கள் மெயிலே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் மெயிலையும் நீங்கள் அந்த சாஃப்ட் காப்பியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. லைக் நீங்கள் நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் தேவையான ஆன்சர்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த NTA லைக் இந்த வெப்சைட் போன பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். நமக்கு இந்த பேஜ் ஃபஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால லைக் இங்கே இருக்குது பாருங்கள், அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, 1 2 3. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு தேர்ட் ஸ்டெப் முடிஞ்ச பிறகு நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு ஷெட்யூல், ரிவைஸ்டு சிலபஸ். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங். இது ரொம்ப நாளாகவே லைக் எல்லா யூடியூபர்ஸுமே இதை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லைக் சிலபஸ் வந்து ரிவைஸ்ட் ஆகிடுச்சா இல்லையா, அது நிறைய கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ NTA அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லைக் NMCயோட கைட்லைன்ஸ் படி தி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஹேஸ் அனௌன்ஸ் த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் UGக்கான சிலபஸ் வந்து ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ணிட்டோம். அந்த சிலபஸ் வந்து NTAவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டாங்க.
அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். No NEET exam to be conducted outside of the India. So this time the NEET 2024 will not be conducted outside India as per decision of NMC National Medical Commission advice படி. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் எக்ஸாமினேஷன் கிடையாது, சென்டர் எங்கே கிடையாது. ஸோ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த நியூ நீட் வெப்சைட். ஸோ இதுதான் நீட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் நியூவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம மேலே பார்த்துட்டோம். ஸோ அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ் பாருங்கள். The NEET UG 2024 registration live updates. Number of cities in exam centers increased. பாருங்கள், லாஸ்ட் டைம் வந்து 499 தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 554 பக்கமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாம் சிட்டிஸ் ஃபார் NEET UG 2024 have been increased to 554 instead of previous is 499 cities in India and abroad. அதாவது இந்தியாவும் அப்ராட்லேயும் சேர்த்து 499 தான் லாஸ்ட் டைம் இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 554க்கு உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஸ் ஆஃப் நோ லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சென்டர் அவுட் ஆஃப் இந்தியா have not instead of information bulletin listed in information bulletin. The candidates will select any 4 cities in their choice of examination NEET UG 2024. ஸோ நீங்கள் வந்து 4 சிட்டிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய சென்டருக்கானது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 4 சிட்டிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டருக்கு. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிளான்னு கேட்டிங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். இது உங்களுடைய நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டில் வந்துடும். அடுத்தது how many questions will be there in NEET examination. as usual சேம் தான். 200 questions இருக்கும். 200 questions will be எலெக்டிவ் டைப்பில் இருக்கும், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். which is candidate have to answer 180. ஸோ நீங்கள் வந்து 180 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். அடுத்தது எவ்வளோ லாங்குவேஜில் உங்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜஸில் இருக்குது. இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமி, பெங்காலி, குஜராத்தி, மராத்தி, தமிழ், தெலுங்கு, ஒரியா, மலையாளம், கன்னடா, பஞ்சாபி அண்ட் உருது. ஸோ அந்த 13 லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் நீட். டு பி எலிஜிபிள் ஃபார் நீட் UG 2024 த கேண்டிடேட் மஸ்ட் டு பி லீஸ்ட் 17 years old. ஸோ இது நம்ம மேலேயே பார்த்துட்டோம். அடுத்தது 12th எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது வந்து கோர் சப்ஜெக்டாக இருக்குது. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட் வந்து கோர் சப்ஜெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் நீட் எக்ஸாம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து May 5 தான். ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. அண்ட் ஹவு டு அப்ளை நீட் எக்ஸாமினேஷன் இது நம்ம மேலே பார்த்துருந்தோம் 7 பாயிண்ட்ஸ்க்கானது. அதில் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. அடுத்தது நீட் கவுன்சிலிங் டு பி டன் பை MCC. அவங்க கண்டிப்பாக நீட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு NTA எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. MCC வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா www.mcc.nic.in. ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். அதில் எந்த டென்ஷன் கிடையாது. அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டியூ டு COVID-19 இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னால நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. இது மேலே ஆல்ரெடி சொன்னது தான். அடுத்து வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஒரு பேட்டர்ன்லேயுமே உங்களுக்கு 35 கொஷின்ஸ் இருக்கும். 35 டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 720 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்டகரி வைஸ் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அதைப்படி நீங்கள் சேஞ்சஸ் லைக் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஃபோட்டோகிராஃப் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒய் டு ஐ நீட் டிஜிலாக்கர். ஸோ NTA ஃபெசிலிட்டிங் ஆல் கேண்டிடேட் வித் அன் அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம் ஃபார் UMang, அதாவது டிஜிலாக்கர் சொல்லுவாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸும் அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். லைக் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். உங்களுடைய அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு எல்லா டீட்டெயில்ஸையும் அதில் வந்து நீங்கள்
அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து என்டிஏ வந்து தனியாக உங்களுக்கு ஒரு கொஷின்ஸாகவே அதில் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தெரியும். நம்மளும் உங்களுடைய லைக் டெமோ வீடியோவில் அதையும் நம்ம கொடுக்குறோம். எதுக்காக நம்ம அதை கேட்குறாங்க அப்படின்றதையும் கொடுத்துறோம் நம்ம. சரிங்களா? லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதில் கொடுத்துருங்க. இதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மட்டும் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோஸில் நம்ம சேனலில் ஃபர்தராக வீடியோஸ் நாங்கள் போடுறோம். சரிங்களா? அடுத்தது when is NEET examination and timings பார்க்குறோம். ஸோ எக்ஸாமினேஷன் will be conducted on 5th of May 5th 2024 for 3 hours 20 minutes, அதாவது 200 minutes. சரிங்களா? எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 PM till 5:20 வரைக்கும். ஸோ இந்தியா டைம் படி. அடுத்தது வாட் இஸ் த டெட்லைன் ஃபார் டு அப்ளை ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். ஸோ February 9லேருந்து March 9 வரைக்கும், February 9 மார்னிங்லேருந்து March 9 2024 அப் டு 11:50 PM, அதாவது அன்னைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும், லைக் 11:50 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்குறாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான், ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுலேயுமே 35 கொஷின்ஸ் இருக்குது. ஈச் 35 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 720 மார்க்ஸ். ஸோ 720 மார்க்ஸ் லாஸ்ட் டைம் வந்து ப்ரொஃபஸர் எடுத்திருந்தாரு நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டு. ஸோ இந்த டைம் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் எவ்வளோ லாங்குவேஜஸ். ஸோ வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுவும் கிடையாது. வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் யாரும் கேட்கவும் இல்லை. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஸ்டூடெண்ட். ஸோ எல்லாருமே எக்ஸாம் நல்லா கண்டக்ட் பண்ணுவோம். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்ம வீடியோஸ் நிறைய போடுறோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பை.